Anto Pandari, Uncle Samoda Godson, Major in Chemistry from USA. இந்தியாவுக்கு வந்தது இங்கே ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸில் கொள்ள லாபம் அடிக்க. Hey, Lily girl. Hey, Anto man. Your birthday gifts are ready. You're outside. Like what you see? Nice. Yeah, the nice. என் பொண்ணுங்க வலி தாங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு ஆண்டோ. ஆனா நான் கொடுக்கிற பணம் அளவுக்கு அதிகமா இருக்கும். சரி, நாம இப்ப பாக்குறது கனவு காணும் வாழ்க்கையாவும் Lily, she's not just a flower. She's freedom. ஊரே விரும்புகிற பாடகி ஆகணும்னு ஆசைப்பட்டவ. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவ. அப்படி இருந்தாலும் Lily has no regrets. Tell me, Meltots. வலிக்குது. வலிக்கு தாண்டி அடிச்சிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஓடணும்னா சாவடிச்சிரும். உட்காரு. Yes? National Narcotics Sign. Everybody listen. I'm Manjunath from National Narcotics Sign. நாங்க ஒரு விசாரணைக்காக இங்க வந்திருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிறுத்திட்டு எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. எங்களுடைய ஆபீசர்ஸ் உங்க சிஸ்டம் செக் பண்ண போறாங்க. Come on guys. உனக்கு இது திரும்ப வேணும்னா பணம் வேணும். என்னையாது இதெல்லாம் பத்தாது. அதே போதும் வச்சுக்க.
இத ஆண்டோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஹலோ ஆண்டோஜி. யாரும் பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்காக தான் உனக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன சுரிஞ்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிடும், சொல்லிட்டேன். இல்ல, மஞ்சுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன். இனிமே தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, புரிஞ்சுதா? இட்ஸ் ஓகே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். அது சரி, அங்கிள் சாமோட மீட்டிங் 10:30 தானே? மேங்களூர் கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி. தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா எந்த குற்றமும் குற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர். ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 5 நாள் ஆகுது. தன்னோட முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தாம் பிள்ளைய சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிற ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய தேடல் முடிஞ்சது ஜாதக தோஷம் இருக்கிற பார்வதி கிட்ட. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவர் 12 மாசத்துல இறந்துடுவாருங்கிறது அவளுடைய ஜாதகத்துல இருந்த தோஷம். என்ன வயித்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல, உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் கேட்டேன். அது என்னன்னா, சின்ன வயசுல அப்பா என்ன அடிக்க வந்தா நான் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பேன். அப்பா போனதுக்கு அப்புறம் தான் வெளியிலே வருவேன். எப்ப பார்த்தாலும் அவர் அடிக்க வருவாரா? இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. வருணுக்கு என்னவோ என்ன அவ்வளவா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. இது விக்கா இல்ல ஏர் ஃபிக்ஸிங் பண்ணிருக்கீங்களா? விக்குதான். சரி, இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற? இதையே தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்து அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது தம்பி. இங்க எதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் 3 பேருடைய சம்மதம் வேணும். அதுல ஒரு ஆள் மட்டும்தான் நான். ஹார்பர்ல என்ன நடக்கிறதா இருந்தாலும் அது அக்பர் நினைச்சாதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை மணி ஒத்துக்கிட்டாலும் அக்பர் ஒத்துக்குவான்னு உறுதியே இல்லை. அக்பரோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கிறது இல்ல இந்த ப்ராஃபிட். திஸ் இஸ் பிக். நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். அக்பரால முடியுமான்னு கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த வழியை பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ ரொம்ப விலை உயர்ந்ததா தோன்றது என்னுடைய தூக்கம் மட்டும்தான். அக்பர் உன்னை திருப்பி அனுப்பிடுவான். நீ எதுக்கு ரியாக்ட் பண்ணுவ? தூக்கம் இல்லாத ராத்திரிகளுக்கு போக நான் விரும்பவே இல்லை. இந்த வயசான காலத்துல எனக்கு நிம்மதி மட்டும்தான் வேணும். இங்க யுத்தம் பண்றதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. யுத்தம் நடக்கும்னு பயமுறுத்தி காசு சம்பாதிக்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு விலை இருக்கு, அக்பருக்கும் தான். ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லுவோம், அவன் மறுக்காத மாதிரி. அவனுக்கு நீ விலை சொல்ல போறியா? விலை போகாததா இந்த உலகத்துல எவனும் இல்லை. இது ஒரு பெரிய சான்ஸ், புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு நேரம் வரும்போது நம்ம பதவியை விட்டு கொடுத்துதாகணும். இனி என்னுடைய எல்லா விஷயத்தையும் ஆண்டோகிட்ட விட்டு கொடுத்துட்டேன். அவனை மாதிரி ஒருத்தன் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. அவனை பத்தி நீங்க மட்டும் சொன்னா போதாது. இத பத்தி நான் அக்பர் கிட்ட பேசி பார்க்கறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு தடவை சந்திச்சு பேசலாம், சரியா? அப்படின்னா நடக்கட்டும். இந்த லைனை கட் பண்ணு.